Hey guys, welcome back to a new video. இந்த ஐபிஎல் சீசனில் எல்லா டீம்ஸுமே இப்போ 8 or 9 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆல்ரெடி நம்மளுக்கு பிளே ஆஃப்ஸில் குவாலிஃபை ஆக போகிற அந்த 4 டீம்ஸ் யாருங்கிற ஒரு ஐடியா கிடச்சாச்சு. ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மே மந்த் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, ஏப்ரலில் தான் நம்ம இருக்கோம். பட் ஆல்ரெடி வந்து ஒரு டாப் 3 கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நம்ம எடுத்துக்கலாம். மீதி இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு தான் வந்து பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த மற்ற டீம்ஸ்லாம் ஃபைட் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு பாட்டம் பிளேஸ் டீம் வந்து ஒரு பெரிய கம்பேக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் டாப் 4 இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு டீம் வந்து ஒரு பெரிய சரிவுக்கு கூட போகலாம். பட் அதுக்கான வாய்ப்புகள் கம்மின்னு தோணுது. இன்னைக்கு இந்த வீடியோவில் சிஎஸ்கே ஏன் இவ்வளோ இன்கன்சிஸ்டண்டாக இருக்காங்க, சிஎஸ்கே இந்த பாயிண்ட்லேருந்து குவாலிஃபை ஆகலாம், வாட்ச் சிஎஸ்கே டூ அப்படிங்கிறது தான் பேச போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் சிஎஸ்கே பற்றி மட்டும் தான் பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஆஃப் வித் சிஎஸ்கே. நம்ம பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ணணும்னா என்ன செஞ்சாகணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஆக்சுவலி பேசியிருக்கோம். 6 மேட்சஸில் 5 மேட்சஸ் வின் பண்ணால் 16 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணுவோம். கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ண முடியும். இப்போ டீம்ஸ் லைக் எம்ஏ, எல்எஸ்ஜி, டிசி தான் நம்ம அடுத்தடுத்து ஃபேஸ் பண்ண போகிறோம். அண்ட் சம் ஆஃப் தி அதர் வேலை இவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிகாஸ் இவங்க ப்ளே பண்ண கடைசி மேட்ச் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. எம்ஏ வந்து எஸ்ஆர்ஹெச் அகைன்ஸ்டா, தென் டிசி வந்து ஆர்சிபி அண்ட் எல்எஸ்ஜி வந்து கேகேஆர் அகைன்ஸ்டா. ஸோ இந்த மேட்சஸ்லாம் வந்து அவங்க வின் பண்ணியிருந்தாங்கனாலே சிஎஸ்கேக்கு மேலே போயிருக்கலாம். பட் அவங்க அதை செய்யலை. சிஎஸ்கே கரெக்டாக 6 பாயிண்ட்ஸோட 6th பிளேஸ் இந்த டேபிள் இருக்காங்க. அண்ட் ஆர்ஆர் 12 பாயிண்ட்ஸோட 4th பிளேஸில் இருக்காங்க. இந்த ரெண்டு டீம்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் மட்டுமே வந்து 6 பாயிண்ட்ஸ் வருது. கண்டிப்பாக இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட் டு குவாலிஃபை. பட் சிஎஸ்கே இன் பாஸ் நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. அதனால தான் உங்கள் கம்பேக் சூப்பர் கிங்ஸ் 2010 சீசன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் 7 மேட்சஸில் வெறும் 2 மேட்சஸ் மட்டும் தான் வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மீதி இருக்கக்கூடிய இந்த 7 மேட்சஸில் 5 மேட்ச் வின் பண்ணி குவாலிஃபை ஆகி ஃபைனல்ஸ்லையும் வந்து எம்ஏ பீட் பண்ணாங்க. ஸோ சிஎஸ்கே ஆர் நோன் ஃபார் கம்பேக்ஸ். பட் சிஎஸ்கே இந்த ஸ்குவாடில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஆல்ரெடி இருக்கிறப்போ நம்மளால குவாலிஃபை ஆக முடியுமா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. எனவே பிளே ஆஃப்ஸ்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ சிஎஸ்கே இன்கன்சிஸ்டன்சிக்கு என்ன காரணம்னு பார்க்கலாம். சிஎஸ்கேஸ் பவர் பிளே இன் போத் பேட்டிங் அண்ட் bowling ஒரு மேஜர் ரீசன் ஃபார் திஸ் இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்லலாம். ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஏர்லி விக்கெட்ஸ் லூஸ் பண்ணுறாங்க. ரீசெண்டாக கூட நிறைய மீம்ஸ் நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. சஞ்சு அடிக்கலன்னா சிஎஸ்கே பேட்டிங் லைனப்பே அவ்வளோதானே சொல்லி போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி உண்மை தான் சொல்லுவேன். பிகாஸ் சிஎஸ்கே வின் பண்ண 3 மேட்சஸ்லையுமே சஞ்சு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆப்வியஸாக சஞ்சு மேலே தான் நம்ம டிபெண்டாக இருக்கும். பிகாஸ் ருத்ராஜோட பேட்லேருந்து பெருசாக ரன்ஸ் வரல. 8 மேட்சஸில் 178 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 121. வெரி ஃபியூ குட் ஸ்டார்ட்ஸ் அவருக்கு இந்த சீசனில் இருந்திருக்கு. பட் அதை வந்து பெரிய ஸ்கோராக அவரால் மாற்ற முடியல. வித்தவுட் விக்கெட் லாஸ் சிஎஸ்கே பெஸ்ட் பவர் பிளே ஸ்டார்ட்னு பார்க்குறப்போ 6 ஓவர்ஸில் 60 ரன்ஸ்னு இருந்தாங்க அகேன்ஸ்ட் டிசி. தென் சிஎஸ்கே கிட்ட கன்சிஸ்டன்டான ஒரு பவர் ரேட்டு லோவர் ஆர்டரில் இல்லைன்னு ஃபீல் பண்ணுறேன். ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு பேட்டரி இல்லை அப்படின்னு தோணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 10 ஓவர்ஸில் 82 ரன்ஸ் தான் தேவையாக இருக்கிறப்போ ஜஸ்ட் ஒன் சிங்கிள் பேட்டர் மேட்ச் ஷாட் சிவம் டூபே இங்கே யாராவது ஸ்டே பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மேட்சை ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம் வித் 1 ஓவர் ஸ்பேர். ஏன்னா அந்த மேட்ச்சில் நம்ம முதல் 10 ஓவர்ஸ் வந்து அவ்வளோ நல்லா ப்ளே பண்ணியாச்சு. ஆயுஷ் மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டார்ட் கொடுத்துட்டாரு. இது எல்லாம் நடந்துமே அந்த மேட்ச் நம்மளால வின் பண்ண முடியல. இவங்க கேகேஆர் மேட்ச் நம்ம வின் பண்ணியிருந்தாலுமே அந்த மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட 14 ஓவர்ஸில் 136 for 3 இருந்தாங்க. பட் சிஎஸ்கே அதே 182 ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் 6 ஓவர்ஸில் வெறும் 56 ரன்ஸ் தான் வந்திருக்கு. எவ்ரி அதர் டீமால ஏன் ஈஸியாக அந்த 240 250 ஸ்கோர் அச்சீவ் பண்ண முடியுதுன்னா ரைட் ஃப்ரம் த டாப் அவங்க கிட்ட அக்ரெசிவான பேட்டர்ஸ் இருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கிட்ட டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான், ஹென்ரி கிளாசன், சலீல் அரோரா. ஸோ இந்த மாதிரி அவங்க கிட்ட டாப் 5 பக்காவாக இருக்கு. இன்கன்சிஸ்டண்டாக இருக்கக்கூடிய டீம்ஸில் ஒரு பேட்டர்ன் நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணலாம். எம்இலையுமே அந்த ஓப்பனிங்கில் ஒரு பிரச்சனை இருக்கு. ஃபைனலில் நேற்றுக்கு மேட்ச்சில் தான் ரயன் ரிக்கல்டன் அண்ட் வில் ஜாக்சன் சொல்லி நம்ம முன்னாடி ஏதோ ஒரு வீடியோ சொன்னோன்னு நினைக்கிறேன். வில் ஜாக்ஸ் தான் வந்துட்டாரா, அவருக்கு ஓப்பனிங் சான்ஸை கொடுங்கடா அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நேற்றுக்கு கரெக்டாக கிளிக் ஆகி நம்ம வில் ஜாக்ஸ் ப்ளே பண்ண வச்சாங்க. அண்ட் நீங்கள் டிசி எடுத்து பாருங்களேன், அவங்க 10 நிசங்கா, கேஎல் ராகுல். ஸோ அவங்களுக்கு வந்து 10 நிசங்கா ஓவர்சீஸ் ஓப்பனர் கிளிக் ஆகலை. லாஸ்ட் ஆர்சிபி மேட்ச்சில் கூட சாயில் பராக்ன்ற ஒரு யங்ஸ்டரை வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஈவன் எம்ஏ கூட ஒரு 2 மேட்ச்சில் வந்து டேனிஷ் மலைவார ட்ரை பண்ணி பார்த்தாங்க. இந்த யங்ஸ்டர்ஸுமே பெருசாக கிளிக் ஆக மாட்டாங்க. சிஎஸ்கேக்கும் அதே ஒரு தலைவலி தான். பிகாஸ் நம்ம டீம்லையுமே வந்து அஃப்கோர்ஸ் நான் தலைவலின்னு சொல்ல மாட்டேன். கார்த்திக் சர்மா, பிரசாந்த் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணல. அண்ட் ஒரு யங்ஸ்டரை வந்து சூன் ஜட்ஜ் பண்ணிட முடியாது, அது ஆப்வியஸ் தான். ப்ளஸ் அவங்களுக்கு சான்சஸுமே வந்து நம்ம பெருசாக வந்து கொடுக்கல. இப்போ கார்த்திக் சர்மாக்கு நிறைய சான்சஸ் கிடைச்சாச்சு. பிரசாந்த் வந்து ரொம்ப கம்மியான மேட்சஸ் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் ஆர்சிபி மேட்ச்சில் நல்ல ஒரு நாக் ப்ளே பண்ணியிருந்தாலுமே நெக்ஸ்ட் மேட்ச்சில் அவரை வந்து ப்ளே பண்ண முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் கார்த்திக் சர்மாக்கு அப்படி கிடையாது. அவருக்கு இனஃப் சான்சஸ் நம்ம வழங்கியிருக்கோம். லாஸ்ட் ஜிடி மேட்ச்சில் கூட அவருக்கு ரைட் சிச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது. அவர் வந்து அந்த மேட்ச்சில் கண்டிப்பாக அதை ஸ்டே பண்ணியிருந்தாருன்னா கடைசி அந்த ஃபியூ ஓவர்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்க முடியும். பட் அவரும் ராங் ஷாட் ப்ளே பண்ண போய் தான் அவுட் ஆகியிருப்பார். பாலோட லைனுக்கே வராமல் அவுட் சைட் ஆஃபில் போகிற பால் வந்து புல் பண்ண பார்த்தாரு. பால் வந்து டாப் ஹாஃப் ஆஃப் த பேட்டில் பட்டு நேராக கேட்சுக்கு போச்சு. கிளியரான ரோல் டெஃபினேஷனோட கார்த்திக் சர்மாவே நீங்கள் சென்ட் பண்ணீங்கன்னா அவராலே வந்து பெட்டராக ப்ளே பண்ண முடியுங்கிறது என்னோட கருத்து. அண்ட் எக்கச்சக்கமான டாக்டிக்கல் எரர்ஸ் பை கேப்டன் ருத்ராஜ் சேகர். முதல் ஒரு சில மேட்சஸ்லாம் பார்க்குறப்போ அது கிளியர் எவிடென்ட்டாக தெரிஞ்சிச்சு. எல்லா ஃபேஸுமே அதை கால் அவுட் பண்ணாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்தார். அண்ட் லாஸ்ட் ஜிடி மேட்ச் பார்க்குறப்போ கூட வந்து அக்யூரஸினை கரெக்டாக யூஸ் பண்ணாதது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் ரிவ்யூ வீடியோவில் அதை பற்றி பேசியிருப்பேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் ரன்ஸுக்கு போனார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களோட ஸ்ட்ரைக் பவுலரை ஸ்டாப் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அவர் எம்ஏ மேட்ச்சில் தான் ஷோ பண்ணார் எப்படி அவரால் போல் பண்ண முடியும். 4 விக்கெட்ஸ் அந்த மேட்ச்சில் சொலையாக எடுத்துகிட்டு போனார். அண்ட் எக்ஸாக்டாக அன்ஷுலுமே இதே மாதிரி ஒரு மேட்ச்சில் வந்து பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஓவரில் 15 ரன்ஸ் போயிருக்கும். அதுக்கப்புறம் அன்ஷுலோட ஓவரையுமே வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாரு. அண்ட் இதை சொல்லணும்னா என்னோட மனசு ஆறாது.
வந்து எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல மேட்ச் ஷாட்டுக்கு தேர்ட் ஓவர் பவர் பிளேல கொடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்ஸ்ல வாஸ் வெரி லக்கி. ஏன்னா டிராவிஸ் ஹெட் தான் மோஸ்ட் ஆஃப் த பால்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. அபிஷேக் சர்மா அவரோட பாலே வந்து ஃபேஸ் பண்ணல. கரெக்டாக தேர்ட் ஓவர் கொடுத்து மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா அந்த தேர்ட் ஓவரில் தான் வந்து 20+ ரன்ஸ் போச்சு. ரொம்ப காஸ்ட்லியான ஓவராக இருந்துச்சு. அண்ட் ஜஸ்ட் பிகாஸ் மேட்ச் ஷாட்டை 11ல் இன்க்ளூட் பண்ணதுனால அவருக்கு அந்த தேர்ட் ஓவர் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. அவரோட வேலையை அவர் கச்சிதமாக செஞ்சுட்டாரு. செகண்ட் ஓவர்லேயே கண்டிப்பாக அவர் ஸ்டாப் பண்ணியிருக்கணும். பட் எனிவே ருத்ராஜோட கேப்டன்சி மிஸ்டேக்ஸுமே இந்த சீசனில் சிஎஸ்கே இன்கன்சிஸ்டன்சிக்கு ஒரு ரீசனாக இருந்திருக்கு. ஆக்ஷனில் சிஎஸ்கே பிக் பண்ண சாய்ஸ் ஆஃப் பிளேயர்ஸுமே வந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. மேபி அங்கே வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தா கூட சிஎஸ்கே இப்போ ஒரு வேறு நிலைமையில இருந்திருப்பாங்க. ஏன்னா ராகுல் சேரை 5.2 crores சைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு பேக்கப் பிளேயராக இருக்கிறப்ப நீங்கள் 5.2 crores ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இல்லாஜிக்கலாக இருந்துச்சு. உங்ககிட்ட ஆல்ரெடி ஸ்குவாட்லேயே வந்து ஷேயஸ் கோபால் இருக்காருன்றப்போ நீங்கள் ராகுல் சேருக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்க வேண்டாம். ஹெவிலி நீங்கள் பிரசாந்த் அண்ட் கார்த்திக் சர்மாவை ட்ரஸ்ட் பண்ணதுமே எனக்கு என்னமோ தப்புன்னு தான் தோணுச்சு. நீங்கள் அந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் தான் சைன் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலி யோசிச்சு பார்த்தீங்கன்னா 2 யங்ஸ்டர்ஸ் வந்து சைன் பண்ணதுனால இப்போ 2020 மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த 2 பிளேயர்ஸுமே ரிலீஸ் ஆக தான் போகிறாங்க. இன்ஜுரிஸ்மே சிஎஸ்கே போகிறனுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. சீசனுக்கு முன்னாடி நேத்தன் லிசர் லூஸ் பண்ணது, அதுக்கப்புறம் சீசனோட மிட்வேல முக்கியமான பிளேயர்ஸ் லைக் கலீல் அஹ்மத் அண்ட் ஆயுஷ் மாத்ரே லூஸ் பண்ணது, அண்ட் தல தோனி வந்து இப்போ வரைக்கும் ப்ளே பண்ணாதது, இது எல்லாமே வந்து சிஎஸ்கேயோட பிளான்ஸ் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அவங்கள பேட்டிங் ஆர்டர் சேஞ்ச் பண்ண வச்சிருக்கு, அவங்கள பவுலிங்கை வேற மாதிரி யோசிக்க வச்சிருக்கு. கலீல் அஹ்மத் கண்டினியூ பண்ணியிருந்தாருன்னா முகேஷ் சௌத்ரி த்ரூ அவுட்டாகவே இந்த சீசனில் ப்ளே பண்ணியிருக்க போகிறது கிடையாது இல்லையா? அதனால தான் வந்து சிஎஸ்கே பிளான்ஸ் வந்து சேஞ்ச் ஆகியிருக்குன்னு சொல்ல வரேன். ஓவராக வந்து நம்ம நெகட்டிவ்ஸே பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் பாசிட்டிவ் சைடுக்கு வருவோமா? ஸோ சிஎஸ்கே இங்கேருந்து வந்து பவுன்ஸ் பேக் பண்ணணும். இந்த சீசனில் வந்து நம்ம பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ணணுன்றதை விட்டுருங்க. பட் இங்கேருந்து வந்து சிஎஸ்கே வந்து ஒரு 7 மேட்ச்சில் அட்லீஸ்ட் ஒரு 4 மேட்சாவது வின் பண்ணணும்னா சிஎஸ்கே என்ன செஞ்சாகணும்னு பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் ருத்ராஜ் ஹேஸ் டு ஃபைண்ட் ஹிஸ் ஃபார்ம். அதுதான் ஒன்லி வேன்னு எனக்கு தோணுது. ஸோ ருத்ராஜோட பேட்டிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. லாஸ்ட் மேட்ச்சில் வந்து ஒரு 74 runs ஆஃப் 60 balls ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆப்வியஸாக நிறைய மிக்ஸ்டு ரியாக்ஷன்ஸ் தான் அந்த பேட்டிங்க்கு. பட் இருந்தாலுமே ஐ ஃபெல்ட் ஓகே, அவர் வந்து அவரோட பேட்லேருந்து ரன்ஸ் பார்த்துருக்கோம், இஸ் கம்மிங் பேக் டு ஃபார்ம். அது ருத்ராஜ் வந்து ஒரு பிக் நாக் இஸ் அரௌண்ட் த கார்னர் வேற சொல்லியிருக்காரு இல்லையா? எஸ், அதுவுமே ஒரு பிக் நாக் தான். பட் இன்னும் ஒரு மேட்ச் வினிங் நாக் அவருக்கு இருந்து வரல இல்லையா? ஸோ கண்டிப்பாக அப்கமிங் மேட்சஸில் அதை நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஆப்வியஸாக ருத்ராஜ் ரன்ஸ் அடிக்கிறது மட்டுமே சிஎஸ்கே கம்பேக் ஒரு சொல்யூஷனாக இருக்காது. நம்மளோட ஸ்பின்னர்ஸ் அகில் ஹுசைன் அண்ட் நூர் அஹ்மத் ஹேஸ் டு பிரிங் தர் ஏ கேம். அவங்க வந்து ஆல்ரெடி நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. பட் இனிமே வந்து சூப்பராக ப்ளே பண்ணி ஆகணும். ஏன்னா சேப்பாக்கில் நம்ம ஒரு 3 மேட்ச் ப்ளே பண்ணுறோம் இல்லையா? ஸோ எம்ஏ அடுத்து ஃபேஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து வந்து எல்எஸ்ஜி அண்ட் லாஸ்ட் வந்து எஸ்ஆர்ஹெச் அகைன்ஸ்டாக ஒரு மேட்ச் ப்ளே பண்ணுறோம். ஸோ இந்த 3 மேட்சுமே நம்ம வின் பண்ணணும்னா நம்ம சிஎஸ்கேயோட ஸ்பின்னர்ஸ் ஹேஸ் டு ஸ்டெப் அப். உண்மையை சொல்லணும்னா சிஎஸ்கேயோட பேட்டிங் லைனப் வாஸ் வெரி வெரி ஸ்கேரி. நம்ம சீசனுக்கு முன்னாடிலாம் வந்து ருத்ராஜ், சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரேஸ் அந்த டாப் 4 பார்க்கறதுக்கே வந்து பக்காவாக இருக்குடான்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபார்முங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த ஃபார்ம் இருந்திருந்தால் கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து ஒரு பெட்டரான பொசிஷனில் இருந்திருப்பாங்க. ருத்ராஜ் ஃபார்மில் கிடையாது, டெவால் பிரேஸ் ரன்ஸ் அடிக்க மாட்டாரு, ஒன்லி சஞ்சு சாம்சன் தான் ரன் ஸ்கோர் பண்ணுறாரு, அண்ட் ஆயுஷ் மாத்ரே வந்து ரன் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவரும் கிடையாது. ஸோ இதுதான் சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பிரச்சனையே இருந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். டீம் காம்பினேஷனை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் கூட சிஎஸ்கே வந்து மேட்சஸ் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் அதையுமே வந்து ஓவராக ஷஃபில் பண்ணுறாங்க. சர்ஃப்ராஸ் கானுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷனே 11ல் இல்லாத மாதிரி இருக்குது. நம்ம முன்னாடி இன்கன்சிஸ்டன்சியில் சொன்ன மாதிரி தான் யங் பிளேயர் ஸ்டெப் அப் பண்ணி நம்ம சிஎஸ்கே சரியான டாக்டிக்கல் மூவ்ஸ், நம்ம மேனேஜ்மெண்ட்டும் சரி அண்ட் ருத்ராஜும் சரி, இவங்க கரெக்டான மூவ்ஸ் எடுத்தாங்கனாலே சிஎஸ்கே மொமெண்டம் கெயின் பண்ணி மேட்சஸ் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாத்துக்கும் காலம் தான் பதில் சொல்லும். இந்த சீசனில் நம்மளுக்கு ஒரு 6 மேட்சஸ் ரிமைனிங்காக இருக்குது. நெக்ஸ்ட் மேட்ச் எம்ஏக்கு அகேன்ஸ்டாக ப்ளே பண்ணுறோம். எஸ், வாங்கடியில் சூப்பராக வின் பண்ணியாச்சு. சேப்பாக்கில் நம்ம தான் வந்து ஃபேவரட்ஸாக இருக்கும். கண்டிப்பாக எம்ஏ ஈஸியாக நம்மளால் பீட் பண்ண முடியும். அவங்க இருக்கிற ஃபார்முக்கு கண்டிப்பாக நம்ம பீட் பண்ணலாம். ஏன்னா அவங்க தொடர்ந்து பேக் டு பேக் கேம்ஸ் லூஸ் வேறு பண்ணியிருக்காங்க. பட் லா ஆஃப் ஆவரேஜஸ்னு கிரிக்கெட்டில் ஒன்று சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு டீம் வந்து பேடாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஏதாவது ஒரு டைமாவது வந்து அவங்களுக்கு கிளிக் ஆகிரும். அது வந்து இந்த மேட்சாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் சிஎஸ்கே ஃபேன்ஸோட ஆசை. எல்லாமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வந்து சிஎஸ்கே எம்ஏ மேட்ச் பற்றியுமே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலாம். அண்ட் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், ஷியர்ஸ், பாய்.